வெல்கம் டு மிலா கிச்சன். இன்றைக்கி நம்ம மிலா கிச்சனில் பார்க்க போகிறது என்னென்னா தக்காளி சாதம் டிஃப்ரெண்ட்டாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். குழந்தைகளுக்கு சாப்பிட்ற மாதிரி இப்போ நம்ம செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க கிச்சனுக்கு. இப்போ குக்கர் வச்சுருக்கோம், காஞ்சாச்சு. இப்போ நம்ம குக்கரில் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ எண்ணெயில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே நம்ம அரைச்சி தான் சேர்க்க போகிறோம். வெங்காயம், சின்ன வெங்காயத்தை அரைச்சி பேஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க. இதையும் வதக்கி எடுத்துக்கோங்க நல்லா. கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கோங்க. இதையும் வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி 4 தக்காளி அரைச்சி அதை பேஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். இது பருப்பு பொடி, கரம் மசாலா, மிளகு சீரகத்தூள், தனி மிளகாய்த்தூள், மல்லித்தூள், உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். கூட கருவேப்பிலை பொடியும் சேர்த்து போட்டுக்கலாம். வதங்கும் போது இந்த மசாலாவை சேர்த்துக்குவோம். மசாலா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பங்கு அரிசிக்கு 2 பங்கு தண்ணி சேர்த்துக்குவோம். 1/4 படி அரிசி எடுத்துருக்கோம், சேர்த்துக்கலாம். அரிசியை சேர்த்து விடுங்க. குக்கரை மூடிக்கலாம். குக்கரை மூடி வச்சுங்க, விசில் வரட்டும். இப்போ நம்ம அமர்த்திக்கிட்டோம், எடுத்துகிட்டு ரிலீஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ குக்கரை இப்படி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். லஞ்ச் பாக்ஸுக்கு குழந்தைங்களுக்கு இதை வச்சு விடலாம். இப்போ நம்ம மாற்றிட்டு காமிக்கிறேன். சுவையான தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி செல்ல குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க லஞ்ச் பாக்ஸுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.